காணிக்கைக்காகவே ஊழியங்களை நடத்துவது தவறு, நியாய தீர்ப்புக்குரியது. மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்குகிறவர்களையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். If you support a ministry which is not biblical, வேதத்துக்கு ஒத்து வராத காரியங்களை செயல்படுத்தி ஜனங்களை கொள்ளையடிக்கிற ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் வேதம் சொல்கிறது, திருடனோடு ஒருமித்து போவாய் என்றால் உன்னை வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லும். நீங்க எங்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, I don't bother. மற்றவங்களுக்கு கொடுக்கிற காணிக்கை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணவும் இல்லை. அறியுங்கள், பெரிய பாரதம் நமக்கு முன்னதாக இருக்கிறது. கோடி கோடி மக்களுக்கு இதுவரை இயேசு சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் இங்கே கட்டுகிறதெல்லாம் செலிப்ரேஷன் சென்டர்ஸ். What for sir? What for? 500 கோடி 1000 கோடியில சென்னையில செலிப்ரேட் இயேசு வீட்டிருந்தார். 1000 கோடி வச்சு 1000 சபையை கட்டி அதுக்கு ஊழியக்காரன் அனுப்பி அதுல ஊழியக்காரங்க வச்சு 1000 பேரை வளர்ச்சி வச்சிருந்தா என் தேசம் 10 லட்சம் பேரை கொண்ட பெரிய ஆராதனையை கண்டிருக்கும். ஒரு 10,000 பேருக்காக செலிப்ரேஷன் கட்டி நீ வாழ்கிறாய் என்றால், நீ அதற்கு பணம் பிரிக்கிறாய் என்றால், நான் சொல்லுகிறேன், அது எந்த ஆளா இருந்தாலும் சரி, if you are partner of that, if you are taking offering and give to that, you are also culprit. என்ன ரெண்டா வெட்டி போட்டான்னு சொல்லுவையா, ரெண்டா வெட்டி போட்டான்னு சொல்லுவேன். பீகாருக்கு வர வேண்டாயா, உத்தரப்பிரதேசத்துக்கு வர வேண்டாயா, ஏதோ 2 மிஷினரி அனுப்பிச்சிட்டு மாசம் 10,000 நாங்களும் மிஷினரியை தாங்குறோம் சொல்றதை நிறுத்தி. பெரிய தேசம், 37,850 சபைகள், பெந்தகோஸ்த சபைகள் தென்னிந்தியாவில் உண்டு. தமிழகத்தில் ஒவ்வொரு சபையும் ஒரு பஞ்சாயத்தை எடுத்து அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தீர்மானம் எடுத்திருக்குமானால் என் தேசம் தேவனை அறிந்திருப்பதற்கு ஒரு தாமதம் இல்லை. ஆமோதிக்கிற மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா?